கூட மிச்ச இதர பார்ட்டிகள் இருந்தாங்களே அவங்களோட ஓட்டெல்லாம் எங்கே போச்சு சார்? நான் கேட்குறேன் சார், பாஜகவுக்கு சார் அப்படி 11 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கீங்களா? தனியாக நில்லுங்க பார்ப்போம் சார். பாஜகவோட நிலை என்னன்னா, யார் முது கிடைக்கும் அந்த முது மேலே ஏறி சவாரி செய்யலாம். 2% வாக்கு நோட்டாக்கு கீழே இருந்தாங்க. 2% வச்சு அவர் இன்னைக்கு பருப்பு கண்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த அம்மா பார்த்தீங்கன்னா 40க்கு மேற்பட்ட விழுக்காடு வாக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதை 19 விழுக்காடு ஆக்கியிருக்கீங்க. கொஞ்சம் வெக்கமா இல்லையா? 19 விழுக்காடு வச்சிருக்கீங்களா? பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அண்ணே தயவு செய்து நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் விடுங்க. ஒரு எதிர்கட்சி தலைவருங்க, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன், 4.5 வருஷம் அந்த சசிகலாமா முதலமைச்சரா காலில் இவருக்கு பதவி கொடுத்துருக்காங்க. இவரை முதலமைச்சர் நாங்கள் ஏற்றிருந்திருக்கிறோம். அப்ப என்ன சொல்லியிருக்கணும்? நான் பேசுறேங்க, கொஞ்சம் எங்களை விடுங்க. ஒண்ணுமே இல்லையே. அப்ப எவ்வளோ பாவப்பட்ட கேவலப்பட்ட இடத்துல அதிமுக வச்சிருக்கிறேன். அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பா பதில் சொல்ல தானே போறாங்க. இது முழுக்க முழுக்க பாஜக பாத்தீங்கன்னா சார், தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் திமுக ஜெயிக்க வைக்கணும்னு இப்படி ஒரு பிளானே பண்றாங்க. அதிமுக பாஜக பற்றி யாரும் வாக்களிக்க போறது கிடையாது.